ஹாய் ஆல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலே வீட்டில் எப்போவுமே ஸ்நாக் வந்து ஸ்டாக்கில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக மசாலா தட்டை செய்யலாமா? இதுக்கு சிறுபருப்பு கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பு, மிக்சியில் அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த சூடான தண்ணியை நம்ம மாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு ஹார்டாக இருக்கக்கூடாது. இது அப்படியே ஒரு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பால் கவர், ஆயில் கவர் எது வேணாலும் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தில் நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டை சேர்த்துட்டு அது நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொரு தட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலிருந்து எடுத்ததும் இன்னுமே கலர் டார்க் ஆகும். நல்லா கிறிஸ்பியான மசாலா தட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.